வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு கிராஃப்ட் எப்படி பண்ணுற நம்ம ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் அட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன், பின்னாடி வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் இதையும் கொஞ்சம் கட் பண்ணி டிசைன் போட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதோட கம், பென்சில், சிசர் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு அழகான க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். அந்த க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த க்ரீட்டிங் கார்டுக்கு இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ்லாம் ஒட்டணுன்றதில்ல, அதை ஒட்டுறதுக்காக நான் வந்து இப்போ வந்து வச்சு பார்க்குறேன். ஸோ வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ வைக்கிறேன், இருங்க. அப்படியே இப்படி வச்சுட்ருக்கேன். ஸோ ஓகே, நான் வச்சு பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி க்ரீட்டிங் கார்டு செய்யுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து கீழே வச்சு இப்படி நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ நம்ம இப்போ கம் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம எங்கே வச்சோமோ அதே இடத்துல வச்சிடலாம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ ஒயிட் கலர் நல்லா இருக்குதுன்னு ஒயிட் கலர் எடுத்துருக்கேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க. இதோ வருது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து பாருங்க பேஸ்ட் பண்ணுறோம். இதோ இப்படி வந்து பண்ணிட்டு மேலே இப்படி ஒட்டிக்கலாம். மேலே ஒட்டினா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எந்த அழகான ஒரு ஃபீலில் கிடச்சிருக்குது, எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ நான் பின்னாடி எந்த பிக்சரும் தெரியக்கூடாதுங்கிறனால பேப்பரை கவர் பண்ணிட்டேன். பேப்பரால் கவர் பண்ணிட்டேன் ஃபுல்லுக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா இதை நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். எனக்கு வந்து நான் வந்து அட்டை தனியாக வச்சுன்னா அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கீழே ஒட்டலாமா இதை ஒட்டலாமான்னு நினச்சேன், அப்புறம் வேணான்னு தோணுச்சு. இது 2 பீஸையும் நான் சும்மா வச்சுக்கிறேன், தேவைன்னா வச்சுக்கலான்னு. ஸோ இதில் யாருக்கு பர்த்டே அப்படிங்கிறது இதுதான். பர்த்டே வந்தாலும் இல்லை, இல்லாட்டி அதில் ஒரு ஃபோட்டோ கூட ஒட்டி ஹாப்பி பர்த்டேன்னு எழுதலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஹாப்பி பர்த்டேன்னு எழுத போகிறேன். பாருங்க, அப்படி எழுதிட்டு கீழே ஒரு அழகான ரவுண்டை போட்டு இப்படி ஹார்ட் சிம்பிள் போட்டு ஒரு ஸ்மைலி வரையலாம். இது எழுதிட்டு மேலே எது டிசைன் ஏதாவது போடலாமான்னு எனக்கு தெரில. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணுறதுக்காக டிசைன் போடுறேன். பாருங்கள், ஸோ இப்படி போட்டோடனே நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிசைனுக்கு அதுக்குமா பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா தூரத்துலேருந்து காமிக்கிறேன், நல்லா தெரியுதா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாவது டிசைன் எனக்கு வேணும்னா காட் பிளஸ் யூ அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, நல்லா இருக்கு பாருங்கள், காட் பிளஸ் யூ இந்த மாதிரி எழுதியாச்சு. இல்லை இந்த மாதிரி வேணாம், நீங்கள் எதுக்கு வேணாலும்
எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி அவங்க ஃபோட்டோ கூட போட்டு ஹாப்பி பர்த்டே இல்லாட்டி ட்ரா பண்ணி எது வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் இந்த மெத்தடில் ஒரு அழகான க்ரீட்டிங் கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே பாய். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.